ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஐஎம்ஜி டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஐஎம்ஜி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐஎம்ஜி டேக்னா இமேஜ்னு சொல்லுவாங்க, இமேஜ் ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இதில் வந்து எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் இப்போ கரெக்டாக என்னன்னா, இப்போ என்னோடய ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் கீழே வந்து என்னோடய HTML ஃபைல் ஃபோல்டரில் ஏபிசிடின்னு ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த இமேஜ் நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. abcd.jpg. ஓகே, நான் டைப் பண்ணிக்கிறேன். abcd.jpg. ஓகே, டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இமேஜ் ஆட் ஆகிடுச்சு எனக்கு. இதில் வந்து நம்ம ஹைட்டு வித்தும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஹைட்டு. முதல்ல வித்து கொடுப்போம். எப்போயுமே வித்து வந்து நீங்கள் ஆட்டோன்னு கொடுங்க. ஓகேவா? ஆட்டோன்னு கொடுத்துட்றேன். ஆட்டோனா அதுவே கால்குலேட் பண்ணிக்குவோம். ஹைட்டுக்கு நாம் என்ன ஹைட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஹைட்டு வந்து ஒரு 400 பிக்சல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ப்ரௌசரில் போய் நான் பார்க்குறேன். நான் பார்த்தீங்களா, ஹைட்டு 400 பிக்சல் வந்துடுச்சு. வித் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்குது. ஓகேவா? எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. அதனால் நான் மேனுவலாக கொடுத்தா கொஞ்சம் இமேஜ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஷேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்காது. நான் மேனுவலாக கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு 100 பிக்சல் கொடுக்குறேன் நான். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. பார்த்தீங்களா, அது நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அதனால தான் நான் அந்த இடத்துல ஆட்டோன்னு நான் கொடுத்தேன் நான். இப்போ ஓகே, நான் 400 நான் ஈக்குவலாகவே கொடுக்குறேன். பாருங்கள், இப்பயும் இமேஜ் ஒரு மாதிரி இருக்கா? நல்லா இல்லை. அதனால தான் இந்த இடத்துல எப்போயுமே வித்து மட்டும் நம்ம ஆட்டோன்னு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் இமேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வித் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். இமேஜ் வந்து கரெக்டான இதுவாக நமக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? அதேமாரி அந்த எஸ்ஆர்சியில் நீங்கள் ஃபோல்டரில் வச்சுருக்க இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் கரெக்டாக இங்கே வந்துடுது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லிங்க்காகவும் கொடுக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு இந்த லிங்க்கில் இந்த இமேஜ் வந்து ஷூ ஆகுது. ஓகேவா? இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணால் அந்த இமேஜ் வரும் எனக்கு. ஓகேவா? ஓகே, நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணுறேன் நான். பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்துடுச்சு எனக்கு. ஹைட் வந்து 400 பிக்சல், வித் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கிச்சு ஏற்ற மாதிரி. ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, ஐஎம்ஜி டேக்னா அதுதான். இப்போ வந்து நான் ஐஎம்ஜி டேக்கை வந்து எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாடியில் வந்து ஸ்டைல் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டைல் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது வந்து சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதில் யூஆர்எல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? யூஆர்எல்ஸில் போயிட்டு நான் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த பாடியோட பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த இமேஜ் வந்துடும். நீ பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த பாடியோட ஃபுல்லாகவே அந்த இமேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன டேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு H1 டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். H1 டேக்கில் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, டைப் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்றது இந்த இமேஜுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அந்த இமேஜ் மேலே தான் வரும். ஓகேவா? எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிச்சேன் உங்களுக்கு. இது பாடியில் ஆட் பண்ணலாம். H1 டேக் என்ன டேக்கில் வேணால் ஆட் பண்ணலாம். ஓகேவா? எல்லா டேக்லையும் இந்த ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.